வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமர்ப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகார்யேஷு சர்வதாம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். இந்த நாளுக்குண்டான விசேஷங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் ராசி பலன் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு திருமணம் நடக்கலை, திருமண காரியங்கள் ரொம்ப தடங்கலாயிண்டே இருக்குது, என்னன்னு தெரியல. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா முதல் குழந்தைக்கு கிட்டத்தட்ட 32 வயசு ஆகிடுது. இரண்டாவது குழந்தை அவள் 28 வயசு. அடுத்தது எங்களுக்கு மூணாவது ஒரு குழந்தை இருக்கா. என்ன பண்ணணும் எங்களுக்கு தெரியல. இப்போ 3 பேரும் நாங்கள் இந்த ஃபஸ்ட்டு குழந்தை விட்டு ரெண்டாவதுக்கு பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் உங்கள் நிகழ்ச்சியில் சொன்னில் நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டேன். ரெண்டாவது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் வீட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன கோல்டு வார்ன்னு சொல்லுவாள். ஒவ்வொருத்துக்கும் ஒரு கோல்டு வார் போயிட்டே இருக்குது சார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்களுக்கும் வயசாகிடுது. நம்ம ரொம்ப வரியாக இருக்கும், மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்களுக்கும் இது நடக்குமா நடக்காதா, இல்லை ரெண்டாவது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாமா இவா, இல்லை முதல் பொண்ணு கோச்சுப்பாளா, எங்களால் ஒன்றுமே முடியல. இப்போ முதல் பொண்ணு சொல்லிட்டா நீங்கள் வேணால் இவாளுக்கு பண்ணிவிடுங்களேன் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் இது சார் தப்பு தானே சார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொல்லும் போது அவள் சொல்கிறா, ஜாதகமெல்லாம் பார்த்தாச்சு, பிரசன்னம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்துடைய ஹாரோஸ்கோப்லேயும் பார்த்துட்டுனா அந்த பித்ருதோஷம் இருக்குது. அப்போ அம்மா அப்பாவுடைய ஜாதகத்துலையும் பித்ருதோஷம் இருக்குது. நான் சொன்ன பிரசன்னத்துக்கு இது பண்ணுறேன், ரெஃபர் பண்ணுறேன். பிகாஸ் அவளுக்கு 3ஆம் இடம் 5ஆம் இடம் ராகுவுடைய 9ஆம் இடம் ராகு சம்மந்தப்பட்டு வருது. ஸோ பித்ருதோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும், பித்ரு சாபம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் போய் எதுக்கும் பிரசன்னம் பார்த்துருங்க அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேன். அவள் குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டுருக்கா. குலதெய்வமே கிடையாது அது, ஆனால் குலதெய்வ வழிபாடுன்னு பண்ணிட்டு இருக்கா. அப்போ குலதெய்வத்தினுடைய அந்த அம்சமே அவளுக்கு இல்லை. இது ஒன்று. ரெண்டாவது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய அந்த வீடு பிரச்சனை அதில் ரொம்ப அழகாக தெரியுது. இது ஹாரோஸ்கோப்பில் தெரியல, பட் பிரசன்னத்தில் தெரியுது. வீடு ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு தெரிய வருது. ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், நீங்கள் சரியாக பார்க்குறதில்ல. நீங்கள் யார்கிட்ட கொடுத்து வச்சுருக்கலாம், அவள் அவங்கள சரியாக பார்க்கல, ஏமாத்தின்னு இருக்கார் அப்படின்னு சொன்னால் கண்ணில் தண்ணி வந்துருத்தவாள். பிகாஸ் நாங்கள் ஒரு நபர் தான் நம்பி கொடுத்து வச்சுட்டுருக்கோம், என்ன பண்ணுறது இப்போது அப்படின்னு சொன்னோன்னே, இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க, சரியாக வருது அப்படின்னு சொல்லி பிரசன்னத்தில் வந்தது. அவள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ரெக்டிஃபை பண்ண இடத்துல ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சது. என்னென்னா, முதல் பொண்ணுக்கு கேட்க வந்திருக்கா. அவள் இப்போ ஒரு நல்ல ஒரு வரன் வந்திருக்கு, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் 25 டேஸ் பிரசன்னம் பார்த்து ஒவ்வொன்றா பண்ணுற. ஒரு 25 டேஸில் அவளுக்கு அந்த காரியங்கள் தெரிய வருது. ஸோ கடவுளுடைய ஒரு பெரிய வரன் தான். பிகாஸ் அந்த இனிஷியேஷன் சொல்லுவோம். அதாவது ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே இனிஷியேட் பண்ணுறது, ஆரம்பித்து விடுறது. அந்த விட்ட விஷயங்கள் அப்படியே டக்குன்னு காரியங்கள் நடக்கிறது. இது நம்பிக்கை தான் ஒன்று. இன்னொன்று டெடிகேஷன், ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு. இது எல்லாமே கடவுளுடைய ஒரு பெரிய இதுதான்னு சொல்ல முடியும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நாள் நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய நாளுக்குண்டான திதி நட்சத்திரம், ராகுகால யமகண்டம், நல்ல நேரம், சந்திராஷ்டமம் யாருக்கு இதோ பார்ப்போம். 2/9/2024 குரோதி வருடம் ஆவணி மாதம் 17ஆம் திருநாள் திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் இன்று முழுவதும் மகம். இன்றைய திதி காலை 6:32 வரை சதுர்த்தசி, பின்பு அமாவாசை. சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று முழுவதும் உத்திராடம், தனுசு, மகரம். நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. திங்கக்கிழமை நாள் இன்னைக்கு. திங்கக்கிழமை சிவபெருமானுக்கு உண்டான அற்புதமான நாள். சிவபெருமான மனசார பிரார்த்தனை பண்ணி சிவபெருமானுக்கு பில்வார்ச்சனை பண்ணுறது ரொம்பவுமே விசேஷம். இன்னைக்கு அமாவாசை இருக்குது. அமாவாசையினுடைய சிறப்புகள் பற்றி நம்ம ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக பார்த்துடுவோம். அமாவாசைங்கிறது எவ்வளோ முக்கியமான தினம்ங்கிறதையும் ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவர்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான விசேஷ பலாபலன்களை இதோ நாம் பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மாற்றங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துட்டுருக்கு. சார் நான் இதெல்லாம் சேஞ்ச் பண்ண போகிறேன் சார், பிகாஸ் என்னோடய வேலை சேஞ்ச் பண்ணி இதை மாற்றி அமைச்சா தான் எனக்கு சரியாகும். இந்த மாதிரி வேலை, வீடு, இடம், எல்லா விஷயங்களும் சில மாற்றங்கள் இருந்துட்டுருக்கும். இன்றைய தினத்தில் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய உபாதை இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும்.
இது சேஞ்ச் ஆகிடும். ஒரு பெரிய ரிசல்ட் கிடைக்கும், அது பெரிய சந்தோஷமா, அப்பாடா ஆண்டவன் காப்பாற்றினாரப்பா சாமி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. வேற யாரோ ஒரு விஷயத்தை சொல்லிட்டா, ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லிட்டா இது நமக்கும் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துருக்கும். அப்படி இருக்க வேண்டாம். எல்லாத்துலேயும் ஜெயிச்சவர்கள் பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் சாமி தரிசனம் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். யாராவது பிரசாதம் கொடுத்தா பத்தியா அதான் நான் நினச்சேன், இறைவன் இந்த பிரசாதத்தை அனுப்பிவிட்டார் அப்படின்னு ஒரு சென்டிமெண்ட்டாக இறைவனை கூட இருக்கேன்னுங்கிற காமிக்கிறதாகவும் உங்களால் அந்த ஃபீல் பண்ண முடியும். ஒரு பெரிய அதிசயங்கள்லாம் நடக்கும். அப்படி வண்டியில் போகும்போது திரும்பி பார்த்தா ஒரு தீபாராதனை, ஆடாடாடாடா நான் என்ன பாக்கியம் செஞ்சனோ தெரியல, நான் இருக்கும் இடமெல்லாம் இறைவன் என்னை காப்பாற்றின்னு இருக்காருங்கிற ஒரு பெரிய சந்தோஷம். வெளிநாடு வெளியூரில் இருக்கிறவாளுக்கு நல்ல மாற்றம், புதிய வேலை எதிர்பார்த்தவாளுக்கு அனுகூலியம், இடமாற்றம் எதிர்பார்த்தவாளுக்கு வெற்றிகரமான வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நான் மட்டும் அன்பு, கொஞ்சம் நெஞ்ச அன்பு இல்லை, அங்கேருந்து ஒரு ரிசல்ட்டுக்கான சார் ரொம்ப கஷ்டம், சரி இருந்துட்டு போகிறது, எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு வெயிட்டிங் இருந்துட்டு இருக்கும். மேஷராசி நண்பர்களே, ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்கு இன்றைய தினத்தில் வீடு, இடம், பொருள், வாகனம் இது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கி பேசுவேன். அதாவது பேசாமல் ஒரு இடத்த வாங்கி போட்டுட்டு அங்கே அப்படி போயிடலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியமான சில டாப்பிக்கெல்லாம் இன்றைக்கி பேசுவேன். சின்ன வயசில் இருக்கிற வயசானவா மாதிரி பேசுவேன், வயசானவா சின்ன வயசு மாதிரி பேசுவேன். ஆச்சரியமாக இருக்கும். புது ட்ரெஸ்ஸு போடுறது, புதுசாக ஏதாவது பண்ணுறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்கும். யோகா, ஆன்மீக சம்பந்தமாக இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு புது விஷன்ஸ் எல்லாம் இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் ரிஷபராசி அன்பர்களுக்கு இடம் வாங்குறத பற்றி யோசிப்பேன். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். பிரயாணங்கள் உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். சேமிப்பு, முதலீடு சம்பந்தமான விஷயம் அனுகூல்யமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. மரம், செடி, தோட்டம், வயல், நெல், தானியங்கள், காய்கறி, ஃப்ரூட் ஷாப்பு, மார்க்கெட்டில் அரிசி இது போன்ற பூமியில் விளையக்கூடிய உணவு சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற பொடி, ஊறுகாய், ஸ்வீட்ஸ் இது போன்ற விஷயங்கள்லாம் உணவு சம்பந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம், புதிய வாய்ப்புகள் தேடி வரும். ரிஷபராசி அன்பர்கள். மிதுன ராசி நேயர்களே, நல்லது நடக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும், மன பதட்டங்கள் இருக்கும். வந்திருக்கனே கொஞ்சமாவது பார்த்தியா ரெஸ்பெக்டே இல்லை, இந்த கடையில், இந்த வீட்டில், சொந்த பந்தங்களை வாழ பேசாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மாதிரி சில நேரங்களில் சில கருத்து மனசில் படக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் பேச்சு திருப்தி வராது, சில நேரங்களில் செயல்கள் திருப்தி வராது, சில நேரங்களில் எதிர்மறையாக இருந்துட்டு இருக்கும். எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பேன், உள்ளே பதிவு பண்ணிட்டு இருப்பேன். ஒரு நாள் சான்ஸ் வரும், பார்ப்போம் அப்படிங்கிற வெயிட்டிங்கில் மனசில் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த காரியங்கள் நடக்கும். கவலைப்பட வேண்டாம். கடை வச்சுட்டு இருக்கிறவா, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம், லெக்சராக இருந்துட்டு இருக்கிறவா, அதேமாதிரி பிஸ்னஸ் மேனாக இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். பேச்சு தான் உங்களுடைய தொழில்னா தொழில் வெற்றி ஆயிரும். கவலைப்பட வேண்டாம், பேசி அந்த காரியத்தை சாதிச்சுடுவீங்க. மிதுனராசி நேயர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அப்பாடா நினச்சேன், கடவுள் கொடுத்துட்டாரே, இதுதான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சார், பாப்பா பயந்துட்டே இருந்தேன் கிடைக்குமா கிடைக்காதான்னு. நானும் தெற்கையும் பார்க்குறேன், வடக்கையும் பார்க்குறேன், ஏதாவது ஒரு வழியில் எனக்கு கிடைக்குமான்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் கடவுள் எனக்கு இந்த மாதத்துக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணிவிட்டார். ரொம்ப சந்தோஷம்னு நினைக்கிற மாதிரி இன்றைய தினத்தில் அமையும். கவலைப்பட வேண்டாம். ஸோ ஏதோ ஒரு பாசிட்டிவான சைன் உங்களுக்கு காப்பாற்றி கொடுக்கும், எல்லா விஷயத்துலையும் வெற்றி பெற்று கொடுக்கும், முயற்சி பலன்களை கொடுக்கும், விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் மிகப்பெரிய ஒரு நிலைக்கு வருவா, படிப்பில் கவனம் செலுத்தினா போதும். ஸ்போர்ட்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் ஆர்ட்டில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். பிறர் சொல்லி இன்னொருத்தர் வருத்தப்பட்டு அந்த காரியத்தை விட்டுற வேண்டாம். எது செய்கிறீர்களோ பல பேர் பலவிதமான அம்புகளை எய்தாலும் நீங்கள் ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை மனசில் கொண்டுட்டேன்னா வெற்றி நிச்சயம் உண்டு. கடகராசி என்பர்களை சோதனைகள் வரும், சாதனை படைப்பில் கவலைப்பட வேண்டாம். சிம்மராசி அன்பர்களுக்கு எல்லா வேலையும் எங்கிட்டே கொடுத்துட்டா. காலையில் எழுந்தோடனே சமையல் பண்ணி, காலையில் இது பண்ணி அது பண்ணி அது இப்படி பண்ணி இப்படி வீட்டில் இருந்துட்டு இருக்கிறவா ஆணோ பெண்ணோ காலையில் எழுந்து வேலைக்கும் போகணும், அதே மாதிரி வீட்டையும் பார்த்துக்கணும், சொந்த பந்தத்தையும் பார்த்துக்கணும். என்ன லைஃப் இது, ஒரு மெக்கானிசமாக அப்படியே ஓடின்னு இருக்கு. இதை பார்த்தா பேசாமல் நம்மெல்லாம் ஏன் இப்படி கொண்டு வரல, நான் ஏன் இப்படி இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு இன்னொரு விஷயத்தை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்பட்டு அவர்களை பார்த்து உங்களுடைய மனசை
பேசிப்பீங்க. இந்த மாதிரி நம்ம ஏன் கொண்டு வரக்கூடாது, நம்ம ஏன் கொண்டு வரக்கூடாது, இதுக்கு நம்ம கொண்டு வரலான்னு முயற்சி பண்ணாலும் இவா சரியில்லைன்னு மற்றவாளை குறை சொல்கிறது, வீடு இடம் பொது இது போகிற எல்லா விஷயங்களும் உங்களுடைய பேச்சு கம்பேரிஷனில் இன்றைக்கி தினம் இருக்கும். கண்டிப்பாக 100% இருப்பா. அவள்லாம் எப்படி இருக்கா, நீ ஏன் இப்படி ட்ரெஸ்ஸை போட்டுருக்க, மாற்று முதல்ல இது அந்த மாதிரி சில விஷயங்கள் கிஃப்டெல்லாம் வரும். அதெல்லாம் சந்தோஷப்படுவேன் இன்றைய தினத்தில். நம்ம கொரியர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவா, இரும்பு சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு ரொம்ப ஆனந்தமான சூழ்நிலைகள் மாறி வரும். முக்கியமான மருத்துவர்கள்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. சிம்மராசி நேயர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல உழைப்பு இருக்கும். நல்ல சில நபர்கள்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துட்டு இருப்பா இன்றைய தினத்தில். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதே சமயத்தில் விரயம் ஆகிட்டே இருக்குது சார். நான் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்கிறது. அதாவது 70% காரியம் நடக்குது, 30% எங்கேயோ பேக் அடிக்கிறது. எனக்கு அதுதான் புரியலை. என்ன பண்ணணும், திருஷ்டியோ இருக்குமோ, திங்ஸோ அந்த மாதிரி பல யோசனைகள் மனசில் இருந்துட்டு இருக்கும். திருஷ்டி இருக்குமா, அது இருக்குமோ, இது இருக்குமோங்கிற கவலைகள் அப்பப்போ மனசில் இருந்துட்டு இருக்கும். கவனம் என்பது தேவை. நல்ல மனிதர்களுடைய உதவிகள் உங்களுக்கு மிகப்பெரிய மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் இருந்து கொண்டிருக்கும் கன்னிராசி நேயர்களே. துளாராசி அன்பர்களுக்கு வெற்றி மீது வெற்றி உண்டு. நல்ல காரியங்கள் நடக்கும். பதவி, பேர், புகழ், அந்தஸ்து சத்தமில்லாமல் ஜெயிச்சுட்டு போயிடுவேன். அதாவது சார் அலப்பறையே பண்ணக்கூடாது. எதுக்கு இதெல்லாம் ஏகமே பண்ணி லாஸ் ஆனது தான் மிச்சம். இந்த திருஷ்டியே ஆகாது சார். வீடு கட்டுறமா பேசாமல் இருக்கணும், வாகனம் வாங்கணுமா பேசாமல் இருக்கணும், வண்டி வாகனமாக பேசாமல் இருக்கும், ஃப்ளைட்டே வாங்கினாலும் சத்தம் இல்லாமல் ஓட்டிகிட்டு போயிடணும் சார். ஐயோ, இந்த சொந்த பந்தம் இருக்காலே கந்திருஷ்டி 1க்கு 2. இனிமேல் எல்லாம் சொல்லி பண்ணக்கூடாது. நல்லது நினச்சா நல்லது நடக்கிறது இல்லை. உண்மையாகவே நல்லது நினைக்கணும், தப்பு கிடையாது. ஆனால் இவாளுக்கெல்லாம் நினச்சோம்னா அதை விட மோசம் வேறு எதுவுமே இல்லை. இப்படி பலவிதமான யதார்த்த கருத்துக்களை இன்றைக்கி நிறையா பேசுவேல். பல பேர் அதுக்கு எதிர்ப்பாக இருந்தாலும் நீ இருந்துட்டு போ, நான் இப்படி தான் இருக்க போகிறேன்னு ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிவிட்டு நீங்கள் பாருக்கு எடுத்து செய்வேல். இன்றைக்கி புதுசாக ஏதாவது உங்களுக்கு பொருள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய நல்ல நாள் துளாராசி நேயர்களே. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள்லாம் உங்களுக்கு லாப பிரயாணமாக மாறும். தொழில் புரியவாளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். புதுசாக பாஷையெல்லாம் கற்றுப்பேன். லாங்குவேஜ் ஸ்கில் கற்றுக்கணும். சாதாரண விஷயம் கிடையாது. இது இல்லைன்னா வச்சுக்கோங்க, லைஃப்பில் திண்டாட்டம் தான். ஏன்னா இங்கே ஓகே, வெளியூர் போனால் என்ன பண்ணுவேல் அப்படிங்கிற யோசனைகள்லாம் அப்பப்போ மனசில் இருந்துட்டு இருக்கும். கடன் அடைக்கிறது போன்ற விஷயங்கள் பற்றி சிந்தனைகள் இருக்கும். முதலீடு வெற்றியை தரக்கூடிய, கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்பு. 4 பேர்த்த தெரிஞ்சு வச்சுருப்பேன். 4 பேர் மரியாதை கொடுக்கும்போது ஆஹா என்ன ஒரு மதிப்பு, நம்ம தான் அப்படிங்கிற ஒரு சந்தோஷங்கள் இருக்குது. இத்தனை நாள் இருந்த வேதனைக்கு ஒரு மருந்தாக உங்களுக்கு மாறும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். விருச்சிக ராசி அன்பர்களே, குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதை பேசி சமாளிப்பில் எத்தனையோ தடவை வந்துடுது, இதுவும் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி டேக் இட் ஈஸியாக கொண்டு போயிடுவேன். டான்ஸ் மாஸ்டராக இருந்திருக்க, கொரியோகிராஃபராக இருந்துருக்க, ஒரு நிகழ்ச்சி வந்திருக்க, ப்ரொடியூசர், டைரக்டராக இருந்துருக்கோம். புதிய வாய்ப்புகள் தேடுறவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரும். இன்றைய தினம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக பரவாயில்ல, அண்டவா காப்பாற்றி விட்டுட்டேன், என்னமோ மனசில் போட்டு படுத்தின்னு இருந்தாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் கடவுள் ஹெல்ப் பண்ணுவார். சும்மா கிடையாது. அதாவது நம்ம முயற்சி எடுக்கணும். சும்மா அவரை போய் குத்த சொல்லின்னு இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்கும். இருப்பினும் இன்றைய தினத்தில் இந்த பிரயாணங்களில் யோசிச்சுக்கிறது நல்லது. யார்ட்டையா பேசலாமா பேசப்படாத 1க்கு 100 முறை யோசிக்கணும். ஏதாவது பிரச்சனை வந்துட போகிறதுங்கிற மன சிந்தனைகள், மன கவலைகள் அப்பப்போ வந்து போகும். தனுசு ராசி நேயர்களுக்கு மகர ராசி அன்பர்களே, எங்கே போனாலும் வெடி. நான் இப்படி போனால் இப்படி ஒரு பிரச்சனை, இப்படி போனால் இப்படி ஒரு பிரச்சனை, இப்படி ஒரு ஏன்னா நல்லது செஞ்சாலே இப்படி தான் வரும் சார். இதெல்லாம் எனக்கு தெரியும். நான் ஒரு விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நினைப்பேன், நம்ம கையே கொட்டுவான். ஏன் இப்படி சார், ஏன் இப்படி இருந்துருக்கு? யாரோ ஒருத்தர் நல்லவா இல்லையா என்ன? குடும்பத்தில் இருக்கிறவா இப்படி இருக்கா, வெளியில் இருக்கிறவா இப்படி இருக்கா, ஏன் சொந்தத்திலே இப்படி இருந்துட்டுருக்கா? யாரையும் இன்றைக்கி ட்ரஸ்ட் பண்ண முடியல சார். ட்ரஸ்ட்டுங்கிற வார்த்தை தான் உலகத்தில் ஒரு பெரிய விஷயமா இருக்குங்கிற மாதிரி பல விதமான வேதாந்த விஷயங்கள்லாம் எடுத்து பேசுவேல். உண்மை, ஏன்னா வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவம் அப்படி இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லின்றிருப்பேல், மற்றவா ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடியதாக இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். அதனால் நிறைய வேதாந்த விஷயங்களை பற்றி இன்றைய தினத்தில் யோசித்து செயல்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டு இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம் போன்ற பிரயாணங்கள்லாம் மனசில் வேண்டாம் தோணிடுத்துனா விட்டுடுங்க. லாபம்னா பண்ணுங்க, லாபம் இல்லைன்னா
விட்டுடலாங்கிற மனம் சொல்லிவிடுச்சுன்னா, மனம் சொல்லுவதை கேட்டால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினம் மகர ராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களே, அனுகூல்யத்தை தரும். சில பேர் பேச்சிலேயே கவர்ந்துருவா. சில பேர் பார்த்துட்டோம்னா நடைமுறை பாவனையில் சில பேர் அந்த மாதிரி இருப்பா. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் இருக்கும். ஃபிசியோதெரபிஸ்டாக இருந்துட்டுருக்கோம், சர்ஜனாக இருந்துட்டுருக்கோம், மருத்துவராக இருந்துட்டு இருக்கிறவங்க, டாக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, டென்டிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, லேப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் அந்த காரியங்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. சிறு சிறு விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களுடைய உதவி மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில முக்கியஸ்தர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பெருகக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் கும்பராசி என்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை இன்றைய தினத்திலேங்க. மீனராசி நேயர்களுக்கு நல்ல உழைப்புக்கு ஏற்ற ஊதியங்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் அக்கறை என்பது தேவை. சொல்லலாமா வேண்டாமான்னு மனசில் பட்டு கொடுத்தோன்னா சொல்ல வேண்டாம். ஏதோ ஒரு விதமான டிஸ்டன்ஸை நீங்கள் உணரக்கூடிய நாளாக இருப்பேன். நல்லவாளை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம். சில கருத்து வேறுபாடுகள்லாம் அப்பப்போ வந்து போயிட்டுருக்கும். டயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா நம்ம முக்கியம் இல்லை, இவா தான் முக்கியங்கிற பொசசிவ் அப்பப்போ வரக்கூடியதாக இருக்கும். ஷூ வாங்கணும், ஷர்ட் வாங்கணும், அதே மாதிரி ட்ரெஸ் வாங்கணும், அதே மாதிரி காஸ்மெட்டிக் ஐட்டம் எல்லாம் வாங்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். வயசான வாழை கூட மாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்லது. கடனுக்காக கடன் வாங்குறது தவிர்த்துக்கிறது நல்லதாக இருக்கும். கேமரா சம்மந்தமான, அதே மாதிரி டெக்னாலஜி சம்மந்தமாக, யூடியூப் வச்சுட்டு இருக்கிறவா, சோஷியல் மீடியாவில் இருக்கவா, சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. மீனராசி நேயர்களே, 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன் பார்த்தாச்சு. அடுத்த ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம், அதாவது அமாவாசை தினம். இந்த தினத்தில் வரக்கூடிய சிறப்புகள், அதாவது சிறப்புகள்னால் சில தினங்கள் தான் நம்ம கடைபிடிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லுவா. ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த தினத்திற்கும் மனிதருக்கும் இந்த கிரகங்களுக்கும் ஒரு தொடர்புகள் இருக்குது. அதாவது எப்பவும் போல நாளாக இல்லாமல் இந்த தினத்தில் நான் இந்த விஷயத்தை, இந்த சிஸ்டத்துக்குள்ளே நான் போயிடணும், இந்த சிஸ்டத்துக்குள்ளே நான் அகப்படணும், இந்த சிஸ்டத்துக்குள்ளே ஃபாலோ பண்ணணும். அப்போது ஒருவேளை எனக்கு கெட்ட நேரமாக இருந்தது அப்படின்னு நான் சொன்னால், நான் இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறங்காட்டி எனக்கு நல்ல நேரமாக மாறிடுறது. ஒருவேளை எனக்கு நல்ல நேரமாக இருந்தது அப்படின்னு சொன்னால், இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறங்காட்டி எனக்கு அப்படியே 100 மடங்கு என்னை அது அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறது. இதுதான் நம்ம பெரியவர்கள், நம்மளுடைய சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள் நம்மளுக்கு ரொம்ப அழகாக ஏற்படுத்தி கொடுத்த ஒரு பெரிய ஒரு 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 ஃபார்முலா. அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அமாவாசை இன்றைக்கி திங்கக்கிழமை நாள் அமாவாசை தினமாகவும் இருக்குது. இந்த அமாவாசை தினம் திங்கக்கிழமை நாள் வருது. நேரடியாக பார்க்கும்பொழுது பரமேஸ்வரருக்கும் இந்த தினத்துக்கும், தினாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனுக்கும் தொடர்பு இருக்குது. தேவி அம்பாளுக்கும் தினாதிபதிக்கும் தொடர்பு இருக்குது. அப்போ பார்வதி பரமேஸ்வருடைய பூர்வமான அனுகிரகம் இந்த இடத்துல நமக்கு தென்படுறதை நம்ம பார்க்க முடியும். நான் எல்லாமே அஸ்ட்ராலஜிக்கல் டேர்ம்ஸில் தான் நான் பார்க்குறேன். அப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைய தினம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், திங்கக்கிழமை நாள் அதுக்குண்டான ஒரு விசேஷங்கள் உண்டு. அடுத்தது கேதுவுடைய நட்சத்திரம். இது பிள்ளையாருக்கு அனுகிரகம் கொண்ட அற்புதமான நட்சத்திரமாகவும் இருந்துட்டு இருக்குது. பிள்ளையாருடைய அனுகிரகம் வந்துடுறது. பொதுவாக அமாவாசை அன்னைக்கு முதல் காரியம் நம்ம யாருக்கு பண்ணுவோம்னா, பித்ருக்களுக்கு இந்த காரியங்கள். இந்த தினமே பார்த்துட்டேன்னா பித்ருக்களுடைய சிந்தனை கொண்ட தினமாக இருக்கும். அவர்களுக்கு உண்டான விசேஷங்கள். அப்போ பித்ருக்கள்னால் நம்மளுடைய மூதாதையர்கள், நம்மளுடைய சொந்த பந்தங்கள், அதே மாதிரி நம்மளுடைய தாத்தா பாட்டா பாட்டனார், இந்த மாதிரி 7 தலைமுறைகளை பற்றி சிந்தனை பண்ணுறது. இந்த தினத்தில் தர்ப்பணம் கொடுக்குறவா கொடுக்கணும். அதே சமயத்தில் அவளுக்கு திதி இருந்ததுன்னா கொடுக்கறது. அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது, எள்ளு போட்டு சாப்பாடு வைக்கிறது ரொம்ப 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 முக்கியம். பல பேர் சொல்கிறத, இவாளெல்லாம் பெரியவங்கள்லாம் என்ன இருந்தால் காப்பாற்ற போகிறா, என்ன சாப்பாடு அவாளை சாப்பிட போகிறா, இதெல்லாம் இந்த மந்திரங்கள்லாம் சொல்கிறங்காட்டி பலனாக இருக்குது. தயவு செய்து நம்ம எதை கேட்குறோமோ அதை கேட்கணும், எதை கேட்கக்கூடாதோ அதை கேட்கவே கூடாது. ஒருவேளை இது சரியோன்னு நினச்சிட்டா கூட பாவம்னு நான் நினைக்கிறேன். அதனால் மனசார பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய ஒரே விஷயம் இது மட்டும்தான். இருக்கும்போது சில பேர் கவனிக்கிறது இல்லை. அது இல்லாத போது சில பேர் பார்த்து செயல்படுறா. இதுவும் ரொம்ப தப்பு தான். பெரியவங்களை இருக்கும்போது கவனிச்சுக்கணும். அது ரொம்ப 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 முக்கியம். இவா சொல்லிட்டா, அவா சொல்லிட்டா, அவள் சொந்தம் சொல்லிட்டா, அவா சொல்லிட்டான்னு அம்மா அப்பாவை மட்டும் விட்டுறவே கூடாது. அதை விட பாவம் உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. உங்களால் முடிஞ்சால் அவளை கவனிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. 1.
ரெண்டாவது விஷயம் நம்ம கடமை அது. மூணாவது விஷயம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அவளுக்கு பெரியவங்க இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய தாத்தா பாட்டாலாம் இல்லைன்னா அவளுக்கு சரியாக அவளுடைய பேர் நட்சத்திரமெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு அவளுக்கு பண்ணக்கூடிய திதியான தினமெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இன்றைக்கி அமாவாசைக்கு அவங்களுக்கு பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு. வாழைக்காய், அரிசி இதெல்லாம் தானம் கொடுக்கறது. இன்றைய தினத்தில் என்ன தானம் கொடுக்குறீங்களோ தானம் 10 மடங்காக மாறும். அஸ்ட்ராலஜியில் ஒருவேளை எங்கிட்ட வந்திருந்தாலோ யாருக்கிட்டையா போயிருந்தாலோ ஒரு தானத்தை பற்றி எழுதியிருந்தேன்னா முதல்ல நீங்கள் அதை பண்ணுங்க. வீட்டு பக்கத்தில் இருக்க கோயில்லையோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச வாட்டியோ அதை பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் சொல்லிட்டேன்னா, அடுத்தது ஒரு காரியத்தில் சக்ஸஸ் ஆகணும். இந்த தினம் மாதிரி உங்களுக்கு அற்புதமான தினம் வேறு எதுவுமே இல்லை. யாரெல்லாம் பிரார்த்தனை பண்ண நரசிம்மரை பிரார்த்தனை பண்ணுறது நல்லது, வாராகி அம்பாளை பிரார்த்தனை பண்ணுறது நல்லது, காளியை பிரார்த்தனை பண்ணுறது நல்லது, துர்காம்பாளை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப நல்லது, பிரத்திங்கரா தேவியை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப சிறப்பு, இப்படி சரபேஸ்வரரை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அப்படிப்பட்ட அற்புதமான நாள் இன்றைய தினம். 2வது பாயிண்ட் புரிஞ்சது இல்லையா? 3வது பாயிண்ட்டுக்கு போயிடுறேன். இன்றைய தினத்தில் திருஷ்டிகள் எடுக்கிறதுக்கு ரொம்பவுமே சிறப்பு. கடைகளுக்கு திருஷ்டி எடுக்கிறது, குழந்தைகளுக்கு திருஷ்டி எடுக்கிறது, வீட்டுக்கு எடுக்கிறது, வாகனத்துக்கு எடுக்கிறது, இது போன்ற ஸ்தாபனங்களுக்கெல்லாம் திருஷ்டி எடுக்கிறது நல்லது. திருஷ்டி ஹோமமாகவே இன்றைக்கி பண்ணிக்கலாம். நான் இடையில கூட பெங்களூரில் போய் ஒரு அற்புதமான ஒரு அவளுக்கு பிரசன்னம் பார்த்து பண்ணது ரொம்ப சந்தோஷப்பட்டாவா. அந்த மாதிரி இன்றைக்கி திருஷ்டி ஹோமம் பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு. இன்றைக்கி அமாவாசைக்கு 3 பகுதிகளாக பித்ரு காரியம், தெய்வ காரியம், நம்மளுடைய வாழ்நாளில் பண்ணக்கூடிய சில காரியங்கள்லாம் பற்றி பார்த்தோம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு சாதாரண நாள் இல்லாமல் ஒரு அற்புதமான நாளாக மாற பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. காசி யாத்திரை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணும்னு நினைக்கிறவா கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொடுங்க. நன்றி, நமஸ்காரங்கள்.